அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு PR செந்தில்நாதன் அவர்களை வணங்கி, சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடி, மானாமதுரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதிலே திருப்பத்தூர் தொகுதி இந்த முறை விடுதலை பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும். திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். திருப்பத்தூர் தொகுதி பாரம்பரியமிக்க தொகுதி. திருப்பத்தூர் தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கின்ற உயரிய மனித வாழ்வியலை திருக்குறளை தாண்டி, அப்படிதான் சொல்ல முடியும், திருக்குறளை தாண்டிய ஒரு உயர்ந்த கருத்தை படைப்பித்திருக்கிற, எழுதியிருக்கிற, பாடியிருக்கிற கணியன் பூங்குன்றனார் பிறந்த மண் மகிபாலன்பட்டி திருப்பத்தூர் சட்டமன்றத்தில். கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி வள்ளல் வாழ்ந்திருக்கிற, ஆட்சி செய்திருக்கிற, அவர்கள் நிர்மாணித்திருக்கிற பிரான்மலை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கவி பேரரசு இல்லை, கவி அரசு, கவிக்கு அரசு. அவரை தாண்டி அவருடைய கவிதையை, வரியை, இலக்கியத்தை தொடாத எந்த ஒரு கவிஞனும் நிகழ்வுலகத்தில் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு கவியரசு கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி அமைந்திருக்கிற தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. இதைவிட ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டால் ராமானுஜர் இங்கே திருக்கோஷ்டூரிலே எம்பெருமானுடைய உயர்ந்த கோபுரத்திலிருந்து தனக்கு தன்னுடைய திருக்கோட்டியூர் நம்பியவர்கள் கொடுத்த அந்த மந்திர சொல்லை வேறு யாருக்கும் சொன்னால் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று சொல்கின்ற பொழுதும் கூட அந்த ராமானுஜர் அந்த உச்சியின் மேலேறி, எனக்கு இந்த வார்த்தையை மக்களுக்கு சொல்வதால் சொர்க்கமில்லை என்று சொன்னால் அதைவிட வேறு சொர்க்கம் ஏதுமில்லை என்று சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்கின்ற மந்திரத்தை உயர்கோபுரத்தில் நின்று அனைவருக்கும் சொன்ன அந்த திருக்கோஷ்டூர் புனித தலம் அமைந்திருக்கிற தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. சிறுமதுரை என்று அழைக்கப்படுகிற கீழச்சிவல்பட்டி அமைந்திருக்கிற தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. செட்டிநாட்டு நகரத்தார்களுடைய பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்திருக்கிற தொகுதி. பல்வேறு சமூக மக்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற தொகுதி. வேளாண்மை அதிகம் நிறைந்த திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய கரிசல்பட்டியிலிருந்து, துவரங்குறிச்சி எல்லையிலிருந்து, பொன்னமராவதி எல்லையிலிருந்து, அங்கே எஸ்புதூர் ஒன்றியம் மிக அதிகமான வேளாண்மை நிறைந்த மலை பிரதேசங்கள், சிறு சிறு மலைகள், இயற்கையோடு இருக்கக்கூடிய எஸ்புதூர் ஒன்றியம் உள்ளடக்கிய ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. மஞ்சுவிரட்டில் பெயர் பெற்ற, எப்படி அலங்காநல்லூர் மதுரையிலே, அவனியாபுரம் மதுரையிலே, அதை போல மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் பல லட்சம் பேர் கூடுகிற சிராவயல் மஞ்சுவிரட்டு, பாரம்பரிய மஞ்சுவிரட்டு கிராமம் கொண்டிருக்கிற தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. அதை போல எடுத்துக்கொண்டால் குன்றக்குடி முருகன், குன்றக்குடி ஆதீனம், தமிழ் வளர்த்த ஆதீன மடம் குன்றக்குடி, திருக்கோலக்குடி, SV மங்கலம், இந்த திருத்தளிநாதர் ஆலயம், இது போன்ற ஆலயங்கள் நிறைந்த ஒரு தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. முழுமுதற் கடவுளான கணபதி எம்பெருமானுக்கு, பிள்ளையாருக்கு மிகப்பெரிய ஸ்தலமாக சிறந்து இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற பிள்ளையார்பட்டி அமைந்திருக்கிற தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. நீங்கள் இப்படி ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டே சென்றால் ஒரு பாரம்பரியமிக்க இந்த மற்ற தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திருப்பத்தூர் தொகுதியில் வாழ்வியலும் சங்க இலக்கியமும் வாழ்வியல் இலக்கியமும் மனித நேயமும் போற்றி வளர்ந்த சான்றோர்களும் ஆன்றோர்களும் புண்ணியவான்களும் ஆன்மீக சான்றோர்களும் மலர்ந்து வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்காக எண்ணற்ற கருத்துக்களை பரப்பி சென்ற ஒரு புனித மண் தான் திருப்பத்தூர் தொகுதி. காலபைரவருடைய ஆலயம் திருப்பத்தூரிலே, திருத்தளிநாதருடைய அருளாலே. ஸோ இப்படி ஒரு பாரம்பரியமிக்க திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு 4 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்த தொகுதி மக்களினுடைய உள்ளுணர்வுகளை புரியாமல் ஆட்சி செய்கிறார்கள் என்பதுதான் வேறு. அதனால தான் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு 2026 ஒரு விடுதலை வேண்டும், ஒரு நல்ல மாற்றம் வேண்டும். நீண்ட நெடிய தூரம் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். RDOவை சந்திக்க, போக்குவரத்து வட்டார அலுவலரை சந்திக்க சிவகங்கை சென்று கொண்டிருக்கிறார்கள். குடும்ப நல வழக்குகள், விபத்து காப்பீட்டு இழப்பீட்டு வழக்குகளுக்கெல்லாம் சிவகங்கை சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகளுக்காக, பல்வேறு மனுக்களுக்காக
சாமானிய மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் மாற்றி அமைக்கிற வகையிலே திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு நல்ல மாற்றம் 2026 சட்டமன்றத்தில் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் நடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி வருகிற பொழுது இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு பாரம்பரியம் மீட்டெடுக்கப்படும். எல்லா விதமான செயல்பாடுகளும் நிச்சயமாக இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பதிலே வெற்றி நிச்சயம். நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.